ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தூரம் விரட்டிடலாம். அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததை தேர்ந்தெடுக்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. காய்கறிகள், பழங்கள், விதைகள், கீரைகள் இதுலலாம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக கீரை வகைகளில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகையில் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, இது மித வெப்ப மண்டலங்களில் வளரக்கூடிய ஒரு கீரை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை ஒரு வற்றாத மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். பொன்னாங்கண்ணி கீரையோட இலைகள் நீள்வட்டமாகவும் பூக்கள் பளபளப்பாக வெண்மையாகவும் இருக்கும். இந்த கீரையில் 2 வகைகள் இருக்குது. அதில் ஒன்று நாட்டு பொன்னாங்கண்ணி, இன்னொன்று சீமை பொன்னாங்கண்ணி. இதில் நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குல்ல, இது பச்சை இலைகளையும் சீமை பொன்னாங்கண்ணி இளஞ்சிவப்பு இலைகளையும் கொண்டிருக்கும். இந்த 2லேயுமே நன்மைகள் நிறைய தான் இருக்குது. பெரும்பாலும் இலை காய்கறிகளில் அதுவும் கீரைகளில் முக்கியமானதாக இந்த பொன்னாங்கண்ணி இருக்குது. சரி வாங்க, பொன்னாங்கண்ணியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆரோக்கியமான கீரையில் நீர்ச்சத்து, கொழுப்புச்சத்து, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இந்த கீரையை எந்த சூழ்நிலையும் எளிதாக நம்ம வளர்த்துடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை சொல்லலாம். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குறைந்த எடை இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்க இந்த பொன்னாங்கண்ணி இலையை பயன்படுத்தலாம். இதுக்கு துவரம்பருப்பு, நெய், பொன்னாங்கண்ணி இலையை சேர்த்து நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது நீங்களே பார்க்க முடியும். சூப்பாக கூட குடிக்கலாம், சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம். நம்ம உடம்போட வெப்பத்தை தணிக்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இலையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய எண்ணெயை உச்சந்தலையில் ஆழமாக அழுத்தி நம்ம தேய்ச்சிட்டு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு பயன்படுத்தி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதன் மூலமாக உடல் சூட்டை நீக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். உடல் சாதாரண வெப்பநிலைக்கு குறைக்கப்பட்டு கண்களை கூட குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீரான இடைவெளியில் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றப்ப உடல் வெப்பத்தை ஈஸியாக தணிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடியோட வளர்ச்சியும் அதிகமாகும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை அதோட இலைகளை கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் இமைகளில் ஏற்படும்ல அந்த அலர்ஜியை குணமாக்குறதுக்கு நாட்டு பொன்னாங்கண்ணி இலைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்ணில் ஏற்படும்ல அந்த நாள்பட்ட அலர்ஜி, வெண்படலை அலர்ஜி இதெல்லாம் குணப்படுத்த உதவுது. பொன்னாங்கண்ணி இலைகளை பொடியாக்கி நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக விஷத்தன்மையை கூட அது முறிக்கக்கூடிய சக்தியை தன்னுள்ள வச்சுருக்கு. அதனால இந்த பொன்னாங்கண்ணி இலை பொடியை முதலுதவிக்காக பயன்படுத்துகிறோம். மலச்சிக்கலை குணமாக்குறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை மலச்சிக்கலை குணமாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட் சாரோட சம அளவு பொன்னாங்கண்ணி சாரை சேர்த்து ஒரு சிட்டிகை உப்புக்கள் சேர்த்து தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலுக்கும் உடனே நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆற்றலை அதிகரிக்க செய்கிறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, இது உடலில் ஆற்றல் மட்டத்தை மேம்படுத்த உதவுது. பொன்னாங்கண்ணி சாரை பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதனால உடல் வலிமை பெறும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். பசும்பாலுக்கு பதிலாக ஆட்டுப்பால் கிடச்சா அதை கூட பயன்படுத்தலாம். தினமும் காலையில் 1 ஸ்பூன் பொன்னாங்கண்ணி இலைச்சாரை தேங்காய் எண்ணெயில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலோட ஒட்டுமொத்த ஆற்றல் மட்டமும் மேம்படும். ஆஸ்துமாவை குணப்படுத்துறதுல பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தொடர் இருமலால் அவதிப்படுறவங்க பொன்னாங்கண்ணி இலை ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பொன்னாங்கண்ணி சாரை 1 அப்படி இல்லைன்னா 2 பூண்டு பல் சேர்த்து 2 ஸ்பூன் தினைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொடர் இருமல், இடைவிடாத காய்ச்சல், ஆஸ்துமா இதெல்லாம் குணமாகும். இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி இலையை எப்படிலாம் பயன்படுத்தினா என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படும் அப்படின்னு தான் பார்த்தோம். இனிமேல் பொன்னாங்கண்ணி இலையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.